ஹாய் கீதா, இன்னைக்கு நம்ம ஸ்ரீராம நவமிக்காக பானக நீர்மோர் பிரசாதம் பண்ண போகிறோம். என்ன இந்த பிரசாதத்தெல்லாம் பண்ணுறோமேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு விஷயத்துலையும் சயின்டிஃபிக்காக தான் நம்ம பெரியவாலாம் சொல்லி வச்சுருக்கா. ஏன்னா இந்த பானகமும் நீர்மோரும் இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம பானக நீர்மோர் பண்ணலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் இருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்சு சுக்கு பொடி, ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1 கப்பு வெல்லத்தை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு ஒரு 3 கப்பு ஜலம் விடலாம். போட்டுட்டு இந்த சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போட்டுடணும். போட்டுட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிடும். அவ்வளோதான், பானகம் தயாராகிடுது. இப்போது நான் நல்லா வெல்லத்தை நல்லா கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் இன்னும் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணணும். என்னென்னா லெமன். இப்போ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறேன். லெமனை கட் பண்ணினோம்னா சில டைம் கசக்கும், ஏன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ நான் எப்போவுமே கசக்காமல் உங்களுக்கு லெமன் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த லெமனை கட் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த லெமனை நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் கசப்பே கொஞ்சம் கூட வராது. இப்போ இதில் லெமன் புழிஞ்சிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்கும், நான் புழிஞ்சிட்டேன். இப்போது பானகம் ரெடி ஆகிடுது. இப்போது அடுப்பில் ஒரு இலுப்பை கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும், நல்லெண்ணெய். அப்புறம் அதில் கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் இந்த பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடணும். இது நீர்மோர். இப்போ நம்ம நீர்மோர் பண்ணலாம். நீர்மோர் 2 டம்ளர் ஜலம் விட்டு நல்லா மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதில் இந்த கடுகு பெருங்காயம் தாளிச்சதை வந்து இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்துட்டோன்னா நீர்மோர் ரெடி. இதில் சில பேர் இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்துப்பா. நான் சுவாமிக்கு நைவேத்தியங்கிறதுனால நான் எதுவும் போடல. இதை அப்படியே சிம்பிளாக பண்ணிட்டேன். நீர்மோர் அவ்வளோதான். இதுதான் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்ரீராம நவமிக்கு பானக நீர்மோர் பிரசாதம் ரெடி.